இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அவரை விசுவாசத்தோடு தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறவர். லூக்கா 7:13 இயேசு நாயின் என்ற ஊருக்கு போகிறார். ஒரு விதவை தாய், தன்னுடைய ஒரே மகன் மரித்து விட்டான், வாலிபன். அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அதுதான். கணவர் ஏற்கனவே மரிச்சிட்டார், விதவை. இந்த மகன் தான் அவனுக்கு ஆறுதல். அவனும் மரிச்சிட்டான். அழுகிறாள். ஒரே அந்த சவ ஊர்வலத்தில் திரண்டு வருது, பாவோன்னு சொல்லி. அந்த ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. இயேசு வந்தார். அவளை பார்த்த பொழுது மனதுருகி பக்கத்துல போய், ஸ்திரீ அழாதே, டோன்ட் கிரை மை டாட்டர், நீ அழாதே, நீ அழுதா என்னால தாங்கிக் கொள்ள முடியல, அழாதே, டோன்ட் கிரை. வெறும் வார்த்தையில இயேசு ஆறுதல் படுத்தவில்லை, அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். என்ன செய்தா அந்த மகள் ஆறுதல் அடைவாள் என்று இயேசுவுக்கு தெரியும். அந்த மகனை உயிரோடு கொடுத்தால் அந்த தாய் ஆறுதல் அடைய முடியும். இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய நிந்தையை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். உங்களை காயப்படுத்தின மக்கள் வெட்கப்பட்டு போகும்படி, அவங்க மத்தியில தலை நிமிர்ந்து நடக்கும்படி உங்களை ஆறுதல் படுத்துவார். எந்த மக்கள் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த மகளை, அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தினாங்களோ 19 வருஷம், இன்னைக்கு அதே மக்களுக்கு மத்தியில் அழகான ஒரு குழந்தையோட நடக்கும்போது அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க, குற்றப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. நீங்க அழாதங்க, நீ கவலைப்படாத, நான் உன்னை தேற்றுகிற தேவன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் இயேசு என்றால் அவர் கடவுள், நம்மை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவதை போல என் இயேசு என்னை தேற்றுவார். ஒரு முறை அந்த பாடலை நம்ம மார்போடு அணைப்பாரே, அது உண்மையா நீங்க அதை உணர முடியும். இப்போ இயேசு உங்க பக்கத்துல தான் நிற்கிறார், உங்களோடு அவர் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னால் அதை தெளிவாய் உணர முடிகிறது. அதனால காயப்பட்ட அநேகருக்கு அருகில இயேசு நின்று ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல கண்ணீரோடு நிற்கிற உங்க பக்கத்துல நின்று, என் மகளே நீ அழாதே, என் மகனே நீ அழாதே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இப்போ இயேசுதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார்.